விஆர் நாலேஜ் ஏ டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் பிசி தேர்விற்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்வது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டிற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகிடுங்க. அல்லது கூகுள் சர்ச்சில் TNUSRBன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா தோன்றும் முதல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உங்களுடைய யூசர் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கும், அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு யூசர் ஐடி தெரியவில்லை என்றால் ஃபர்கட் யூசர் ஐடி ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி கொடுத்து உங்களுடைய யூசர் ஐடியை பெற முடியும். அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டு மறந்திருந்தால் ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் மூலமாக உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் பெற முடியும். சைன்இன் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள பிரிண்ட் ஹால் டிக்கெட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கான தேர்வு நடைபெறும் தேதி எப்போது, எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை எக்ஸாம் நடைபெறும், எக்ஸாம் சென்டர் எங்கு உள்ளது என்னும் முகவரி போன்ற தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த TNUSRB தேர்வு வாரியத்தின் உதவி மையத்தை தொடர்பு கொள்ளலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஹால் டிக்கெட் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அடுத்து பிளாக் பென் இவைகள் தவிர மற்ற எந்த பொருளையும் தேர்வறைக்குள் எடுத்து வரக்கூடாது என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஃபோட்டோவுடன் கூடிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இதில் குறிப்பிட்டுள்ள ஏதாவது ஒரு அடையாள அட்டையை, ஒரிஜினல் ஐடி கார்டை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் எடுத்து செல்லும் ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய ஃபோட்டோ தெளிவாக இல்லை அல்லது அந்த புகைப்படத்தில் இருப்பது போன்று தோற்றத்தில் நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் தற்போது எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒரு ஒயிட் பேப்பரில் ஒட்டி அதில் உங்களுடைய பெயர், முகவரி, அட்மிஷன் நம்பரை குறிப்பிட்டு அதில் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அதனுடன் உங்களுடைய ஐடி கார்டின் ஜெராக்ஸ் ஏதாவது ஒன்றை இணைத்து பதிவு பெற்ற அரசு அதிகாரியிடம் கையொப்பம் பெற்று அதை எடுத்துகிட்டு போக வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் எந்த எக்ஸாம் சென்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அந்த எக்ஸாம் சென்டரில் மட்டுமே தேர்வு எழுத முடியும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து உங்களிடம் ஹால் டிக்கெட் இல்லை என்றால் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே, அதாவது அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே வந்திருக்க வேண்டும் என்பதையும், எக்ஸாம்பிளுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கை நேரம் காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை என்றால் நீங்கள் 9 மணிக்குள்ளே எக்ஸாம் சென்டரில் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து தேர்வு மையத்திற்கு செல்ஃபோன், கால்குலேட்டர், ப்ளூடூத் டிவைசஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் போன்ற எதையும் எடுத்து செல்லக்கூடாது, மீறினால் தேர்வு ரத்து செய்யப்படும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கு பிறகு கண்காணிப்பாளர் அனுமதி பெறாமல் நீங்கள் வெளியே செல்ல முடியாது என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து தேர்வு அறையில் நீங்கள் யாருடனும் பேசவோ, சைகை காட்டவோ, பார்த்து எழுதவோ, வினாத்தாள் விடைத்தாள்களை மாற்றவோ கூடாது, மீறினால் தேர்வு ரத்து செய்யப்படும் என்பதையும், மேலும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு தேர்வானது OMR ஷீட்டில் தான் இருக்கும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.